வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங்க்கு வந்து பிகினராக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு 5 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 3 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் ஒரு லாங் டேர்ம் ட்ரேடர், இவங்க எல்லாருமே ஒரு சாலிடான ப்ராஃபிட் எடுக்கணும். நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் லாஸ் வரக்கூடாது, எனக்கு வந்து அந்த ஸ்டாக்கு மேலே நம்பிக்கை, கண்டிப்பாக அது வந்து ஏற தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க சில ஸ்டாக். அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ டாபிக் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் பிலீவ் தி செக்டார். அதாவது நான் இப்போ காமிக்க போகிற சில செக்டார்ஸில் உள்ள சில ஸ்டாக்குகளை நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த இந்த இதை வந்து நான் ஒரு 4 செக்டாராக பிரிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்டர் ஒன்று, டெலிகாம் செக்டர் ஒன்று, ஹெல்த் கேர், யூட்டிலிட்டி. இது எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சில எல்லா விஷயங்களும் தான். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அந்த கன்சியூமர் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன். பிரிட்டானியா, யூனிலிவர், ஐடிசி லிமிடெட், இந்த 3 ஸ்டாக் எடுத்துருக்கேன்னா, இந்த 3 ஸ்டாக்குமே டெய்லி நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் தான். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ நீங்கள் இன்றைக்கும் யூஸ் பண்ண தான் போகிறீங்க, நாளைக்கும் யூஸ் பண்ண போகிறது, நாளைக்கும் யூஸ் பண்ண போகிறது, தொடர்ந்து நீங்களே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறதுனால அந்த ஸ்டாக்குக்கான மதிப்பு ஏறிக்கிட்டே தான் இருக்கும், நஷ்டம் அடைய போகிறது இல்லை. ஸோ பிரிட்டானியா தெரியும், நீங்கள் பிரிட்டானியாவில் நிறைய ஐட்டம் பார்த்துருப்பீங்க, நிறைய சாப்பிட்ற போகிற பார்த்துருப்பீங்க, நிறைய இது பார்த்துருப்பீங்க. இந்த யூனிலிவர்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? அதில் தான் நீங்கள் இந்த சோப்பு, சீப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஈவன் ஐடிஸ் எல்லாம் அந்த மசாலா பவுட்ரு, அந்த பவுட்ரு, இந்த பவுட்ருன்னு சமையலுக்கு உண்டான அத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த 3க்குள்ளேயே வந்துடும். ஸோ டெய்லி சாப்பிட போகிறோம், டெய்லி சமைக்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டாக்குக்குமே நம்ம நம்பலாம். ரெண்டாவது டெலிகாம் செக்டார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா இந்த 3த்தையுமே நான் நம்பாதீங்கன்னு இருப்பேன். ஏன்னா அப்போ மொபைலுங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி அடையாத ஒரு ஏரியா இடம். ஓகேவா? இன்டர்நெட்டுங்கிறது பெருசாக வராத ஒரு டைம். பட் இப்போ இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த 3மே உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்களே இந்த 3 செக்டாரையுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. 3த்தையுமே பாருங்கள். ரிலையன்ஸில் ஜியோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏர்டெல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வோடாஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி வோடாஃபோன் ஏரியா இப்போ டவுனாக இருக்கலாம். பட் அந்த ஏர்டெல், ரிலையன்ஸ் எப்பவுமே டவுன் ஆக போகிறது இல்லை. அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருள். ஸோ அதையும் பிலீவ் பண்ணலாம். அதனால தான் அந்த டெலிகாம் செக்டாரில் அது இருக்குது. தேர்டு ஹெல்த் கேர். நம்ம வீட்டிலேயே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே மாத்திரை போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு மாதத்துக்கு 10,000 5,000 வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மெடிக்கலுக்கு. ஸோ நம்ம செலவு பண்ணுற மெடிக்கலுக்கு செலவு பண்ணுறோம்ல, அதை நம்ம ஷேர் மூலியமாகவே எடுக்கலாம். ஸோ அதுதான் அது பார்த்திங்கன்னா, சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, இது எல்லாமே நீங்கள் வாங்குகிற டேப்லெட்டோட ஒவ்வொரு கம்பெனி தான். ஸோ அதுவுமே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டாரில் உள்ள ஒரு ஸ்டாக் தான். அடுத்தது யூட்டிலிட்டி. கரண்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், டாடா பவர், பவர் கிரிட், அதான் டிரான்ஸ்மிஷன், இது 3மே கரண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 செக்டாரில் நான் காமிச்சிருக்க இந்த மொத்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயந்தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ணு மூடிட்டு நம்பலாம். ஆனால் என்ன, ப்ராஃபிட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம், ஒரு மாதம் 2 மாதம் கூட நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலும் போதும், நீங்கள் நினச்ச ப்ராஃபிட்டை இந்த செக்டார்லேருந்து, இந்த ஸ்டாக்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை, எந்த செக்டாரை எடுத்துக்கினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நான் ஹெல்த் கேர் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா இப்போ நிறையா கோவிட் டைம் இருக்குது, இப்போ டாக்டர்ஸ்க்கும் மெடிக்கலுக்கும் டேப்லெட்டுக்கும் தான் டிமாண்ட் அதிகம் அப்படின்னு நீங்கள் ஹெல்த் கேர் எடுத்திங்கனாலும் ஓகே. ஒரு செக்டார் எடுத்தாலும் ஓகே. இல்லை நான் எல்லா செக்டார்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் பிக் போகிறேன்னா அதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் ஐடியா. ஓகேவா? இப்போ ஆஸ் அ இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெல்த் கேரில் ஒன்று எடுப்பேன், சன் ஃபார்மாவோ ரெட்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு, அதில் ஐடிசியோ பிரிட்டானியோ ஒன்று எடுத்துகிட்டு, டெலிகாமில் ரிலையன்ஸ் ஏர்டெல்லில் ஒன்று எடுத்துகிட்டு, இதில் டாட்டா பவர் அதானியில் எடுத்துகிட்டு, இப்படி 4த்துலேயுமே எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு பெஸ்ட் ஐடியா. இல்லை இப்போ கோவிட் டைம் இருக்குது, இப்போ வந்து ஹெல்த் கேருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், டெலிகாம் செக்டார் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அது 2த்துக்கும் போனீங்கனாலும் பெஸ்ட் ஐடியா. ஸோ இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பட் என்னோட ஒரு உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.